தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 201 வருடங்களாக சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியமிக்க ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். அவ்வளோ பாரம்பரியமிக்க இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக வளர்ந்து வந்திருக்கு. அப்படின்னாக்க இந்த சித்த வைத்தியசாலையில் ஒரு பொய்யோ ஒரு ஏமாற்று வேலையோ எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு முறையாக வைத்திய முறைகளை சிகிச்சை பண்ணி அவங்ககிட்டலாம் நல்ல பெயர் எடுத்து கைராசியான ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த அளவு 7 தலைமுறைகள் தொடர்ந்து இந்த வைத்திய ஸ்தாபனம் செஞ்சு வந்துட்டுருக்கோம். இந்த வைத்திய தொழில் பார்த்திங்கனாக்கா எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்களுடைய காலத்தில் இருந்து என்னுடைய பேரன் சிவராஜ் சிபி காலம் வரலும் பார்த்திங்கனாக்கா இந்த தொழிலை முறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சு வர்றதுனால தான் இவ்வளவு நன்மதிப்பை பெற்ற ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நாங்கள் சிகிச்சை பண்ணுற இதில் எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த மாதிரி வியாதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ அதிகமான நாள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி முறையாக 6 மாதமோ 9 மாதமோ 12 மாதங்களோ சிகிச்சை பண்ணி அவங்கள குணப்படுத்தி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம் அப்படிங்கிறத இதை பெருமையான இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஸ்தாபனம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தில் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா எல்லா வியாதிக்கும் சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வியாதிகளுக்குமே சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வியாதிக்கு தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதில் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் வாழ்க்கை என்னளவுக்கெல்லாம் சின்ன பின்னம் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறத மனசில் ரொம்ப வருத்தமும் வேதனையும் இரத்த கண்ணீர் வடிக்கிறதுனால தான் ஏன் நாம் இந்த வியாதிக்கு சிகிச்சை பண்ணக்கூடாது, ஏன் இதில் பண்ணி அவங்களெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லற இன்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் என்ன தவிர இந்த அளவுக்கு விவரங்களை சொல்லி உங்களையெல்லாம் திசை திருப்பி உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உங்களையெல்லாம் நல்ல முறையில் கொண்டுட்டு வர ஸ்தாபனம் வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் கையில் இருக்கிறதுனால இந்த வியாதியை, பலகீனத்தை சொல்லி வச்ச மாதிரி அவங்கள மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் எனது பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாத்தான்னு உயிரை விடுறாங்க என் மேலே. ஏன் உயிரை விடுறாங்க? அந்த அளவுக்கு பேர பசங்க மேலேயும் மகன் போன்ற வாலிபர்கள் மேலேயும் நான் அளவு கடந்த பாசத்தை வச்சுட்ருக்கேன். என்னுடைய தமிழ்நாட்டில், நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர குழந்தைங்க மேலேயும் மகன் போன்ற வாலிபர்கள் மேலேயும், ஏன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் மேலேயும் அவ்வளோ ஆசை பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த வியாதியை சண்டை போட்டு சொல்கிறேன், திட்டி சொல்லி பார்க்குறேன், கெஞ்சி சொல்லி பார்க்குறேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்குறேன். கண்ணு தப்பு செய்யாதீங்கடா, கண்ணு தாத்தா சொல்கிறடா தப்பு செய்யாதீங்கடா. அதே மாதிரி தான் இந்த தாத்தா சொல்கிற விஷயங்கள் இந்த வயசில் இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை ஆயிரம் இல்லை எத்தனை லட்சம் பேர் இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அவ்வளோ பேரும் ஒரு 5 நிமிஷம் வேறு சேனல் மாற்றாதீங்க.
இந்த சேனலை மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் எப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வந்து தினசரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயங்களும், ஒவ்வொரு வியாதியை பற்றியும், ஒவ்வொரு வியாதிஸ்தர்கள் வரும்போது அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்களை என்கிட்ட சொல்லும்போது அவங்க ஊர் பேரை மாற்றி அவங்க எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் குணப்படுத்தணும் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்லி வரேன். இது உங்களுக்கு ஒரு படிப்பனையாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன்னா நான் பணத்தை சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற தொழில் கிடையாது இது. என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப பண வசதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிற தொழில் கிடையாது இது. என்ன காரணம் அப்படின்னா, என் முப்பாட்டனார் முத்துலிங்கம் சாமி காலத்திலேருந்து என்னுடைய பேரன் சிவராஜ் சிபி காலம் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யை பேச மாட்டேன். இந்த சிவராஜ் தாத்தா வந்து ஒரு பொய்யை கூட பேச மாட்டேன். என்னுடைய தமிழ்நாட்டில் பிறந்த என்னுடைய பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் ஏமாற்ற மாட்டேன். அவங்க வாழ்க்கையில் இந்த மூலிகை ரகசியம் தெரிஞ்சேன்னா நான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் என்னுடைய மனசில் இருக்காங்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு மூலிகை ரகசியங்கள், அளவு கடந்த மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச சித்த வைத்தியர் தமிழ்நாட்டில் எங்களை தவிர, என்னை தவிர அதிகம் யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக என்னால் சொல்ல முடியும். என்னை தவிர இந்த அளவுக்கு சொல்கிற விஷயங்கள் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸில் எடுத்துக்க, உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சித்த வைத்தியர்கள் தான் எடுத்துக்க, இந்த அளவுக்கு முறையாக ஒரு வைத்திய தொழிலை சொல்லி நம்ம பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் குணப்படுத்தி கொடுக்குற ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் இந்த சிவராஜ் தாத்தா ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான் முடியும். நீ இந்த பலகீனத்தில் நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். ஆரம்ப காலத்திலேருந்து நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன், கண்ணு தப்பு செய்யாதரா, வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போயிடும், வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுலேயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். நண்பர்கள் சொன்னாங்கங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கங்கிறான், எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி கை பழக்கத்தில் தவறு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னை விட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற. இது வந்து எப்படின்னா, முதல்ல வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரலும் உனக்கு ஒன்றுமே தெரியாது. அபரிதமான அளவு நீ தப்பு செய்ய பார்த்தீங்கன்னா உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கே உனக்கு லட்சணமாக இருக்கும். என்னடா இத்தனை தடவை தப்பு செஞ்சுருக்கமே, நல்லா இருக்கிறமே அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய பாதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே காட்டும். டே திருந்திக்கடா கண்ணு, திருந்திக்கடா அப்படின்னு சொல்லி அது வந்து வெளியே நமக்கு காட்டும். எப்படி காட்டும்? முதல்ல கை கால் அசரிக்கை ஏற்படுத்தும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்கம் வரும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்காது, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். கை கால் அசரிக்க, ஞாபக சக்தி குறையிறது, தலை மயக்கம், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்கறதில்ல, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். சாதாரணமாக வீட்டை பூட்டிட்டு போவான், பூட்டணுமா என்னான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவு ஞாபக சக்தி அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும்போது கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். இந்த பாதிப்பு எப்படின்னா, ஒரே சமயத்தில் எல்லா பாதிப்பும் வந்து ஒட்டுக்கா வந்து பாதிக்காது, ஒவ்வொரு பாதிப்பாக காட்டும். டே கண்ணு திருந்துறான்னு சொல்லிக்கிட்டே வரும். இவன் அலட்சிப்படுத்திக்குவான். நம்ம தான் திடகாத்திரமாக இருக்கிறவன் கண்ணாடி. ஏன்னா என்னுடைய பேர பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற என்னுடைய பேர பசங்களை பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்க என்னுடைய பேர பசங்க கிராமத்தில் விவசாயம் செய்கிற பேர பசங்கள்லேருந்து பட்டணத்தில் இருக்கிற பேர பசங்க வரலும் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க ஒவ்வொரு பேர பசங்களும். ஒரு பையன் கூட சோட போக மாட்டான் தமிழ்நாட்டில். அவ்வளோ பேர் அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க. அப்படியே சும்மா ஜாண்டிக்காக உருவம், விரிஞ்ச மார்பகம். அங்கே அவைங்களில் பாரு எந்த குறையும் இருக்காது, அங்கே அவைங்களில் எந்த குறையுமே இருக்காது. அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க. அவங்க அழிக்கிறானுங்க பாரு சக்தியை. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கை பழக்கத்தில் தப்பு செய்கிறான், பெண்ணுக்கிட்ட தொடர்பு வைக்கிறான். இந்த சக்தியை வீண் பண்ணுறது இன்னும் காரியங்களும் கிடையாது. அந்த அளவு சக்தியை வீண் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக அந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சு கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும்போது ஆண்குறி என்ன பார்க்கணும், அந்த காய் பகுதி ரெண்டும் பாருங்க, அப்படியே பந்து மாதிரி, அப்படியே ஒரே பந்து மாதிரி இருக்கும் அந்த காய் பகுதி. அந்த மாதிரி தான் ஆண்டவன் படைப்பில் கொடுத்துருக்கான்.
ஏன்னா ஆண்டவன் சாதாரணமாக கொடுக்கல. ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் 13 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள விந்து கட்டுப்பாடை சேமிப்பு பண்ணி வச்சு, அந்த விந்து கட்டுப்பாட்டில் இல்லறன்பத்தில் மனைவிட்ட சந்தோஷமாக அனுபவிச்சு, அதில் விந்தில் கர்ப்பணுக்கள் நல்ல முறையில் இருந்து அதில் குழந்தை உண்டாகி நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக 100 ஆண்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு திட்ட முடியல. என் பேர பசங்களை திட்ட முடியல, மகனை திட்ட முடியல, சண்டை போட முடியல. பேர பசங்களையும் மகனையும் சண்டை போட்டு பேச முடியல. என்னால் சங்கட்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு பேரனுங்களாச்சே. சொல்லு, என்னதான் இருந்தாலும் எனக்கும் மகன் தானே. அவனை எப்படி திட்ட முடியும்? தெரியாமல் தப்பு செஞ்சு வந்துட்டான். தெரியாமல் தப்பு செஞ்சு வந்தவனை இந்த தாத்தா திருத்தித்தானே ஆகணும். சொல்லு, இந்த தாத்தா திருத்தித்தானே ஆகணும் அவனை. இந்த பசங்க அழிச்சு தொலைகிறானுங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சின்ட்டு அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சக்தியெல்லாம் என்ன ஆகுது? அப்படியே தண்ணி போல் மூக்கு சளி எப்படி இருக்கு? மூக்கு சளி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தண்ணி போல் நீட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பந்து போல் இருக்கிற காய் பகுதி அப்படியே கீழே ஒன்று தொங்கிக்கும். அப்புறம் இது மேலே இருக்கும், இது கீழே தொங்கும்போது இன்னொரு காய் மேலே ஏறிக்கும். இதே நிலைமைக்கு வரும்போது ஆண்குறி நிலத்தை பார்த்து தொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த நிலத்தை பார்த்து தொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அந்த பயம் மனசில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஆண்டவா, அந்த சேலத்தில் சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தான்டா, அந்த சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தானே, நம்ம கேட்காம விட்டுட்டுமே. அந்த சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தான், என்னென்னமோலாம் விளக்கம்லாம் சொன்னானே, நம்ம அதை பார்த்துட்டு அந்த சேனலை மாற்றி விட்டுட்டு போனோமே, அந்த சேனலை பார்த்து மாற்றி விட்டுட்டு போனோமே. இன்றைக்கி அந்த தாத்தா சொன்ன மாதிரி இருக்குதுடா அப்படின்னோடனே பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். மனசில் எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள், பழகின நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காருக்கு முன்னாடி போகிறதுக்கே ஒரு வெக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேஜ், எதில் எடுத்தாலும் ஒரு பயம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே தான் அப்போ தான் இந்த விந்தை செலவு பண்ணும்போது 2 வருஷம் தவறு பண்ணுவேன், 3 வருஷம் தவறு பண்ணுவேன், 6 வருஷம் தவறு பண்ணுவேன், 8 வருஷம் தவறு பண்ணுவேன். அந்த பாதிப்பு வரும்போது அவன் வாழ்க்கை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இன்றைக்கி என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேரப்பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி இந்த நிலையில் தான் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் அவர்களை கீழ்கண்ட இடங்களில் தினசரி சந்திக்கலாம். சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 10/4 வீரபத்திரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை. போன் 044-2823-6780 2823-0072. சேலம் தலைமை அலுவலகம் தினசரி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக C18/A, ராஜாராம் நகர், சேலம். தொலைபேசி 0412419782 2419783. போன் 0427241978 2419783. ஈரோடு கிளை ஆபீஸ் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோட் வழியாக 33, காந்தி நகர் காலனி, முதல் வீதி, வாட்டர் டேங்க் ரோட், ஈரோடு. தொலைபேசி 0424225932. போன் 0424225932. வெப்சைட் www.sivarajsiddha.com. இமெயில் sales@sivarajsiddha.com. ஏன்னா நான் சொல்கிற நிகழ்ச்சிகள் கேட்டு இந்த பையன் தெரிஞ்சிட்டான், அதான் இந்த பையன் தான் தெரிஞ்சிருக்கான், அதான் இந்த பையன் தெரிஞ்சிட்டான் அப்படின்னா அவனோட நண்பர்கள் சேர்க்க டே ஏன்டா பைத்தியக்காரனாக இருக்கிற, அந்த சித்த வைத்தியனுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? சித்த வைத்தியத்தை அவனால் ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லு. ஆனால் இந்த சித்த வைத்தியர் கிராமத்தில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிற சித்த வைத்தியர் கிராமத்தில் ஒரு குடிசையில் இருப்பான். அந்த குடிசையில் இருக்கிறவங்ககிட்ட கூட போய் ஒரு வியாதிக்கு நீ மருந்து கட்டினா ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்காட்டில் ஏறி போய்
ஏதோ மூலிகை தலையை பிரிச்சுக்கிட்டு வந்து அந்த தலையில் ஒரு இது மருந்து செஞ்சு கொடுப்பான். அந்த வியாதி பார்த்திங்கன்னா பசுன்னு போயிடும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வர வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடியவன் சித்த வைத்தியம். 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையிலிருந்து இந்த சிவராஜ் சிவகுமார் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இந்த பலகீனத்தை, குழந்தை பாக்கியத்தை, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் குணப்படுத்தி ஒரு படிக்கிற பையனை சந்தோஷப்படுத்தி அவனை மகிழ்ச்சியாக, தாத்தா நல்லா படிக்கிறேன் தாத்தா இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன் தாத்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும் சித்த வைத்தியத்தில். திருமணமே பண்ண முடியல, எங்கள் அப்பா அம்மா திருமணம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பார். தவறு செய்கிறவர்களும் செஞ்சுட்டு தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறவன் இருக்கான்ல, அவனை கூட அழகாக 6 மாதம் 9 மாதத்தில் குணப்படுத்தி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பண்ணி, தாத்தா சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா மகிழ்ச்சியாக இருக்கேன் தாத்தா உன் மருந்து சாப்பிட்டா இன்றைக்கி மணவரையில் காலடி எடுத்து வைக்க போகிறேன் தாத்தான்னு சொல்லி நீ சொல்கிற அளவுக்கு இந்த தாத்தானால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். ஏன்னா தாத்தா கிட்ட வந்து அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இருக்குது. 2வது, ஒரு பொய்யோ ஒரு ஏமாற்று வேலைகளோ இந்த தாத்தா உயிர் இருக்கிறவர்களும் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன். நான் தமிழ்நாட்டில் இந்த பலகீனத்துவமும் ஆண்மை குறைவும் குழந்தை பாக்கியமும் குணப்படுத்தி சிகிச்சை பெறணும் அப்படின்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் வரதுக்கு முன்னாடி எங்களை விட பெரியவங்க, நாங்கள்லாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சிகிச்சை பண்ணு. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, என்கிட்ட வா, நான் சிகிச்சை பண்ணுவேன், சிவராஜ் தாத்தா தான் சிகிச்சை பண்ணுவேன், நான் தான் குணப்படுத்தி கொடுப்பேன். நான் இதுவரை யாரையும் கூப்பிடவும் மாட்டேன். ஆனால் இந்த ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல், இந்த குழந்தை பாக்கியம் உன் வாழ்க்கையில் வந்து நீ வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சு நல்ல முறையில் வாழ்க்கை அமையணும்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர வேறு யாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் என் பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட சொல்கிறேன். நான் டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், மத்திய பேருந்து நிலையம் அருகில். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், ஆப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில் எதிர்ப்புறம், KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம், ஜங்ஷன் அருகில். நெல்லையில் 3ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். மதுரையில் 4ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூர் 6ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தனஞ்சயா, சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பாகலூர் ரோட். மார்த்தாண்டம் 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஜெயபாரதி, RC வீதி, நந்தன் ரோட், புதிய பஸ் நிலையம் அருகில். தென்காசி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம், மேல ஆவணி மூல வீதி, பழைய பஸ் நிலையம் அருகில். ராஜபாளையம் 7ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆனந்தாஸ், எண் 295A, தென்காசி ரோட், பழைய பஸ் நிலையம் அருகில். தேனியில்
8ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோடு. பழனியில் 8ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தீபம், பஸ் நிலையம் அருகில், அரசு மருத்துவமனை எதிரில், திண்டுக்கல் ரோடு. பெரம்பலூரில் 8ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் வள்ளலார், புதிய பஸ் நிலையம் எதிரில். காஞ்சிபுரத்தில் 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் நம்பர் 65, 66, நெல்லுக்கார தெரு, பஸ் நிலையம் அருகில். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், எண் 3, தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லட்சுமி லாட்ஜ், ராஜவீதி, ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி அருகில். விருத்தாச்சலத்தில் 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆனந்தா லாட்ஜ், எண் 710, ஜங்ஷன் ரோட், பஸ் நிலையம் அருகில். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், எண் 62, லாரன்ஸ் ரோட், பஸ் நிலையம் அருகில். சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், எண் 24, SP கோவில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர், பஸ் நிலையம் எதிரில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆர்த்தி, தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். நாமக்கல்லில் 14ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேவி அன்னபூர்ணா, திருச்சி ரோட், பஸ் நிலையம் அருகில். தருமபுரியில் 19ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை SV லாட்ஜ், 11 F, நாச்சியப்பன் ரோட், ரத்னா தியேட்டர் எதிரில், தலைமை தபால் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ கிருஷ்ணா லாட்ஜ், எண் 239, பெங்களூர் ரோடு. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், கிருஷ்ணகிரி ரோடு. ஆரணியில் 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், எண் 94, சின்ன கடை வீதி. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில். சாத்தூரில் 25ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஜெய்பிரியா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், 348/A9, வேம்பக்கோட்டை ரோடு. தூத்துக்குடியில் 25ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கீதா இன்டர்நேஷனல், 1/9, போலிப்பேட்டை, புதிய பஸ் நிலையம் அருகில். ராமநாதபுரத்தில் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஷாஜா பேலஸ், சத்திரம் வீதி, நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில். பரமக்குடியில் 26ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சன் டவர், ஆத்துப்பாலம், காந்தி ரோடு. காரைக்குடியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஜெகன், புதிய பஸ் நிலையம் எதிரில். பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், எண் 144, கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. ஏன்னா சித்த வைத்தியம் மூலிகை ரகசியங்கள். இப்போ நான் சண்டை போட்டு பேசுகிறேன், திட்டி பேசுகிறேன், கெஞ்சி பேசுகிறேன், அழுது பேசுகிறேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சுறேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் திட்டி பேசலாம், 2 நாள் திட்டி பேசலாம். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்னை இத்தனை 7 தலைமை மனதை விடுவாங்களா? சொல்லுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், விடுவாங்களா? இந்த 7 தலைமுறை வந்திருக்குதுன்னா
ஒவ்வொருத்தருக்கும் குணப்படுத்தி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி, அப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள், என் உடன் பிறந்த சகோதரர்கள், ஏன் என் மகள் போன்ற தெய்வங்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சித்த வைத்தியம் இன்றைக்கி இந்த அளவு தலைச்சோங்கி நல்ல முறையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணி வந்துட்டுருக்குறோம். அதனால் இன்றைக்கி இந்த சின்னத்திரையை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட வேணுமாலும் பண்ணுங்கள், ஆனால் நிச்சயமாக குணப்படுத்த முடியாது. குணப்படுத்தி நான் நல்லா இருக்கிறேன்னு யாராவது ஒருத்தரே காட்டுங்க, நான் இந்த வைத்திய தொழில் விட்டுறேன் நான். ஏன்னா அவ்வளோ அபரிதமான மூலிகை ரகசியங்கள் கையில் இருக்குது. எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மாதங்கள் தள்ளி போகும். 6 மாதம் 9 மாதம்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே குணப்படுத்தலாம். ஆனால் நடந்துக்கிற முறைகள் கரெக்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து இந்த சேலம் சிவராஜ் தாத்தாட்ட சிகிச்சை பண்ண வேண்டாம், ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணும்போது நான் சொல்கிற முறைகள், நான் சொல்கிற பத்தியங்கள், நான் சொல்கிற என்னென்ன விவரங்கள் சொல்கிறனோ அதை கேட்டு உன்னால் நடந்துக்க முடியும்னா 13லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிகிச்சையே வேண்டாங்கன்னு என்னுடைய அறிவுரையே போதும் உங்களை திருத்தி நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு. இல்லை சிகிச்சை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா பெத்த தாய் தகப்பனார் சொல்லிட்டு வா, ஒன்று நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்து. எப்பயுமே பெத்த தாய் தகப்பனார் சொல்லாமல் ஒரு வைத்திய தொழிலை செய்யக்கூடாது, ஒரு மருந்தே கொடுக்கக்கூடாது. அதனால் பெத்த தாய் தகப்பனார் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி நல்ல முறையில் குணப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலேருந்து இந்த சிவராஜ் தாத்தா உரிமையோடு இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.